Hi, hello, and welcome back to Infovers. ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 23 days ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற டாபிக்னா எண்டவர் இங்கிலாந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பிட்யூட்ரி பார்த்தோம். பிட்யூட்ரியில் மொத்தம் 2 டைப்ஸ் பார்த்துருந்தோம். அடினா ஹைப்போஃபைசஸ், நியூரோ ஹைப்போஃபைசஸ். அதில் 7 ஹார்மோன், இதில் 2 ஹார்மோன், மொத்தம் 9 ஹார்மோன் பிட்யூட்ரியில் மட்டும் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் இந்த சீரீஸ் லெக்சர்ஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, those who are preparing for the CHSL, CGL, MTS, JE, ரயில்வே பொறுத்தவரை ALP, டெக்னீஷியன், NTPC, Group D, Paramedical அண்ட் அதர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வேறு சயின்ஸ் பிளேஸ் அ கீ ரோல். அங்கே எல்லாமே இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ண பேசணும்னு வச்சிங்கன்னா கேன் காண்டாக்ட் மீ ஆன் எனி ஆஃப் தீஸ் 4 forums. டெலிகிராம் ஐடியில் பேசலாம், டெலிகிராம் சேனல் இன்ஃபோவர்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி info_wars அண்ட் மெயிலில் wisdomcritical@gmail.com. ஸோ இன் திஸ் எய்தர் நீங்கள் எதில் வேணாலும் பேசினாலும் வித்தின் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். அண்ட் அப்படி இல்லைனா கூட வித்தின் 1 day நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஓகே, ஸோ வித் திஸ் வில் கிக் ஸ்டார்ட் டுடே செஷன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் கிளான்ஸ், எண்டோகரின் கிளான்ஸ் இருக்கிற பார்ட் 2 பார்க்குறோம். ப்ராப்ளின்னு ஒரு வீடியோ கிளான்ஸுக்கு வரும், அதோட கிளான்ஸ் முடிச்சிடலாம். ஐ சப்போஸ் வீடியோ லெங்க்த்தாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும், இல்லைனா படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட். அண்ட் இப்போ நம்ம பார்க்குற கிளாண்ட் என்னன்னா பீனல் கிளாண்டு. பீனல் கிளாண்ட். ஓகே, இந்த பீனல் கிளாண்ட் என்ன பண்ணும், எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது நேச்சுரலி நேச்சுரலாகவே இட் இஸ் லைக் கிளாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர், கிளாண்டு மாதிரி தான் இருக்கும். பட் இதை ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு லிக்விடு, ஒரு மாதிரி லிக்விட், செமி லிக்விட் அந்த மாதிரி இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடு ஃபிகராக தான் இருக்கும் அது. ஸோ நேச்சுரலாகவே இட் இஸ் லைக் அ கிளாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். கிளாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் நேச்சுரலி ஐ சப்போஸ் புரியும்னு நினைக்கிறேன். நேச்சுரலி இட் இஸ் லைக் அகெயின் ஒரு லைக் போடலாம், கிளாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, பட் இந்த பட் எதை குறிக்குதுன்னா வென் ஆப்ரேட்டட், ஏன்னா எல்லா கிளாண்டையும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுமே இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு. ஆப்ரேட்டட் அண்ட் டேக்கன் அவுட், இட் டர்ன்ஸ் லிக்விட், இட் டர்ன்ஸ் லிக்விட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் இந்த ஹார்மோன் ப்ரெசன்ட் இன் பீனல் கிளாண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு கிளாண்டில் என்னென்ன ஹார்மோன் இருக்கு, ஹார்மோன் ப்ரெசன்ட், என்ன ஹார்மோன் ப்ரெசன்ட் இருக்குன்னா மெலட்டோனின். மெலட்டோனின் இருக்கு. இந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ், இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட்ஸ் தி செக்ரீஷன் ஆஃப் மெலானின் பிக்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணும், stimulates the secretion of melanin hormone. Sensing hormone அப்படி சொல்லுவாங்க. இல்லைனா இட் இஸ் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஓகே, இந்த சப்கான்ஷியஸ் மெமரி பவர் என்னென்னா, இப்போ என்னோட மொபைல் நம்பர் எனக்கு தெரியும், அம்மாவோடது எனக்கு தெரியும், அண்ணனோட தெரியும், அப்பாவோட தெரியும், அக்காவோட தெரியும், தம்பியோட தெரியும், எல்லாரோடது எனக்கு தெரியும். பட் இது நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணலை, இது பைஹார்ட் நான் பண்ணவே இல்லை. பட் ரிப்பீட்டாக சொல்லி அந்த நம்பர் சப்கான்ஷியஸாக எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. இட் இஸ் சிமிலர் லைக் தட். நம்ம ஏபிசிடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தோம், செகண்ட் ஸ்டாண்டர்டில் மனப்பாடம் இல்லை, தேர்டில் மனப்பாடம் இல்லை, ஃபோர்த்தில் மனப்பாடம் இல்லை, படித்தது அப்படியே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் சப்கான்ஷியஸாக சேவ் ஆகிருக்கும். இட் இஸ் தட் சப்கான்ஷியஸ் பவர். அதுதான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஓகேவா? அண்ட் மூணாவது என்னென்னா இட் இஸ் கால்ட் அஸ் தேர்ட் ஐ. இட் இஸ் மூன்றாம் கண். இட் இஸ் கால்ட் அஸ் தேர்ட் ஐ. ஓகேவா? இது மூணுமே புனை பேர்கள். யாருக்கு அப்படின்னா பீனியல் கிளாண்டுக்கு.
which gland is called as third eye-னு கேட்டால் பீனல் கிளாண்டு சொல்லணும். which gland is a light sensing gland அப்படின்னா நம்ம பீனல் கிளாண்டை சூஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பீனல் கிளாண்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அதை தொடர்ந்து பிட்யூட்ரி பார்த்தாச்சு, பீனியல் பார்த்தாச்சு, பிட்யூட்ரி, பீனியல், தைராய்டு. நெக்ஸ்ட்டு கழுத்தில் சீக்வன்ஸாக தான் வரும். ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. ஓகே, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனில் சில பேருக்கு பல்ஜ் ஆகிருக்கும். இவங்க கழுத்தை இப்படி பண்ணாங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நெஞ்சிலேருந்து அப்படியே கழுத்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த இமேஜஸ்லாம் எடுக்கலை டியூ டு லேக் ஆஃப் டைம். ஸோ ஐ சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லாட்டினா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், தைராய்டோட இமேஜ் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஈசோஃபேகஸ்னு ஒன்று இருக்கும். Esophagus will be surrounded by a bilobed structure. இந்த bilobed structure தான் it is called as thyroid. ஓகேவா? தைராய்டு. அப்போ இந்த தைராய்டு செக்ரேட்ஸ் என்ன ஹார்மோன்னா, இட் செக்ரேட்ஸ் தைராக்சின்ற ஹார்மோன். தைராக்சின் ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ தைராக்சின் கன்சிஸ்ட் ஆஃப், ஸோ எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் போயிட்டே இருக்கும். தைராக்சின் கன்சிஸ்ட் ஆஃப் தியோசின். ஓகேவா? தியோசின். இந்த தியோசின்னா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் அயோடைஸ்ட் ப்ரோட்டீன். ஓகேவா? இந்த அயோடைஸ்ட் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கும்னா, இட் இஸ் நத்திங் பட் ஒரு 60% இருக்கும். இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தைராக்சின் வந்து தையோசின் ஹார்மோன் இருக்கும், 60% இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த தைராக்சின் என்ன பண்ணும்? தைராக்சின் maintains body metabolism. ஓகே, அப்புறம் பாடி மெட்டபாலிசம்னு வரப்போ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைன் தி பியூரிஃபிகேஷன். அப்போ யார்? கிட்னி உள்ளே வருவார். மெயின்டைன் கிட்னி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து regulates body growth and shape. அதனாலேயே தைராக்சின் THYROXIN, ஆமாம், தைராக்சின் ஹார்மோன் இஸ் called as personality hormone. இது வரைக்கும் இந்த தைராய்டில் நீங்கள் என்ன படிச்சிங்கன்றது முக்கியம் இல்லை, பட் இந்த இது ரொம்ப முக்கியம். விச் ஹார்மோன் இஸ் கால்ட் ஆஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கண்ணை மூடிட்டு தைராக்சினை சொல்லலாம். ஓகேவா? சிம்பிள். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தேட் இன்னும் கொஞ்சம் தைராய்டில் சில ஹிண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். என்னென்னா, தைராக்சின் லெவல் கம்மியாகவோ கூடுதலாகவோ இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது தெரியணும். ஓகே, if thyroxine secretes excessively, if excess ஆகி இருந்ததுன்னா it is called as hyperthyroidism. excessனா it is called as hyperthyroidism. ஓகே, அப்போ ரீசஸாக இருந்தால் ஹைப்போதைராய்டிசம். ஓகேவா? இதில் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் எப்படி நம்ம சொல்கிறோம், ஹைப்போதைராய்டிசம் எப்படி சொல்கிறோம்னா, டிபெண்டிங் அப்பான் த அயோடின் கண்டென்ட். ஓகேவா? மேக்ஸிமம் அயோடின் கண்டென்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ
மேக்ஸிமம் அயோடின் கண்டென்ட் தேவைப்படுற அளவோடு ஜாஸ்தியாக இருக்கிறது. இது தேவைப்படுற அளவோட ரொம்ப குறைவாகுது. ஸோ மினிமம் அயோடின் கண்டென்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம்கான டிஃப்ரென்ஸ். அண்ட் இதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்? கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்சிக்வன்ஸ் ஃபார் ஹைப்பர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹைப்பர்தைராய்டிசம் அண்ட் ஹைப்போதைராய்டிசம் ரெண்டும் சேர்ந்தது எக்ஸோதால்மிக் காய்டர் அப்படி சொல்லுவோம். காய்டர் ஹைப்பர் தைராய்டிசம்க்கு எக்ஸசிவாக கான்சிக்வன்ஸாக இருந்த ஹைப்பர் தைராய்டிசம்ல இட் இஸ் கால்ட் அஸ் கிரேவ்ஸ். ஓகே, அது எப்படி சொல்லலாம்? கிரேவ்ஸ் டிசீஸ். கரெக்ட், கிரேவ்ஸ் டிசீஸ். அது என்ன டிசீஸ் அப்படின்னா எக்ஸோதால்மிக் காய்டர். இந்த எக்ஸோதால்மிக் காய்டர் தான் நம்ம கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்டு ஹைப்போதைராய்டிசமில் வி ஹேவ் ஒரு 3 டைப் இருக்குது. என்னென்னா சிம்பிள் காய்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸிடோர்மா. தேர்ட் வந்து கிரிட்டினிசம். இதெல்லாம் ஹைப்போ தைராய்டிசம்க்கு. ஓகேவா? ஸோ கிரிட்டினிசம், இது வந்து மிக்ஸிடோமா, அப்புறம் சிம்பிள் காய்டர் வந்து ஹைப்போவில் கிரேவ்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். கான்சிக்வன்ஸு அது என்னென்னா எக்ஸோதால்மிக் காய்டர் தான் நம்ம வந்து கிரேவ்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ தைராய்டு இதெல்லாம். அப்போ நெக்ஸ்ட்டு பேராதைராய்டு பார்க்கலாம். பேராதைராய்டு ரொம்ப சின்ன டாபிக் தான். தைராய்டு புரிஞ்சால் பேராதைராய்டு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பேராதைராய்டில் வந்து ஒரு 2 ஹார்மோன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேராத்ரோமோன், இன்னொன்று கால்சிட்டோனின். பேராத்ரோமோன் அண்ட் கால்சிட்டோனின் இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னென்னா ஹெல்ப்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கால்சியம் கண்டென்ட். மெயின்டைன்ஸ் தைராய்டில் என்ன கண்டென்ட் பார்த்தோம்? தைராய்டு வந்து எப்படி ஹைப்பர் அண்ட் ஹைப்போவாக பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் தி அயோடின் கண்டென்ட். மேக்ஸிமம் அயோடின்னா ஹைப்பர் தைராய்டு, மினிமம் அயோடின்னா ஹைப்போ தைராய்டு. அந்த மாதிரி பேராதைராய்டில் பேராத்ரோமான், கால்சிட்டோனின் இவங்க 2 பேருமே வந்து மெயின்டைன்ஸ் தி கால்சியம் கண்டென்ட். மெயின்டைன்ஸ் த கால்சியம் கண்டென்ட். ஓகே, இப்போ கால்சியம் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருவேளை கூடுதலாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க, இல்லை குறைச்சலாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஃப் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு எக்ஸஸ், என்ன எக்ஸஸ்னால் கால்சியமோட கண்டென்ட் எக்ஸஸாக இருந்ததுன்னா வாட் டூ வி கால் இட் ஆஸ் அப்படின்னா கால்சியம் கண்டென்ட் இஸ் எக்ஸஸ் அண்ட் கால்சியம் கண்டென்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. எக்ஸஸாக இருக்கிற பட்சத்துக்கு இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஃபேட்ஸ். அண்ட் ரீசஸாக இருந்ததுன்னா பேராத்ரோமோன். இப்போ நம்ம எப்படி வீட்டில் மேலே ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி குறைஞ்சிச்சுன்னா மோட்டர் போடுறோம், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபுல்லாக அனுப்புகிறோம், ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் மோட்டர் கூட இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பாடி லெவலில் வந்து கால்சியம் கண்டென்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ணிச்சுன்னா பேராத்ரோமோன் வந்து அதோட ரோல் ஆட் பண்ணோம். ரீசஸ் இருக்கிற பட்சத்துக்கு பேராத்ரோமோன் அதோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும். எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை
குறைக்கணும். அப்போ கால்சிட்டோனின் அதோட ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரெண்டு ஹார்மோன் ஃபார் த பேராதைராய்டு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. அண்ட் இதோட கண்டினியூஷனாக நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து தைமஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து பிட்யூட்ரி முடிச்சாச்சு, அடுத்து பீனியல் முடிச்சாச்சு, அடுத்து தைராய்டு பேராதைராய்டு முடிச்சாச்சு. இப்போ தைமஸ்க்கு வரும். தைமஸ் கிளாண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இது ரெக்கார்டட் வீடியோ, ஸோ அதனால் இமீடியட்டாக கேட்க முடியாது. பட் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதுலேயே உங்களுக்கு கீழே இன்னும் எலாபரேட்டிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தைமஸ் கன்சிஸ்ட் ஆஃப், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தைமஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தைமோசின். தைமோசின் ஹார்மோன். இப்போ இந்த தைமோசின் என்ன பண்ணுன்னா, இட் இன்க்ரீசஸ் தி பிளட் ப்ரெஷர். தைமோசின் இன்க்ரீசஸ் பிளட் ப்ரெஷர். ஓகே, இப்போ பிளட் ப்ரெஷர் எய்தர் இட் இன்க்ரீசஸ், அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பிபி ரைஸ் ஆகிறப்ப நம்மளை அறியாமையே நம்மளுக்கு வந்து ஷிவரிங் ஏற்படும். எப்போல்லாம் இந்த பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம வந்து சிம்பேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிம்பேட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்கணும், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகும், பிபி ஜாஸ்தியாகும். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிப்போம். அந்த 96 படத்தில் சின்ன விஜய் சேதுபதி, ஸ்கூல் ஏஜ் விஜய் சேதுபதி வந்து அந்த பொண்ணோட கையெடுத்து நெஞ்சில் வச்சப்ப அப்படியே படப்படன்னு அடித்து மயக்கம் போட்டு விழுந்துடும். ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சிம்பேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த தைமஸ் கிளாண்டு தான் வந்து இதுவும் இட் ஆல்சோ இன்ஹிபிட்ஸ். அதனால் தான் தைமோசின் இன்க்ரீசஸ் பிளட் ப்ரெஷர். ஓகே, இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஸ்வெட்டிங் வருது. அப்புறம் இந்த ஸ்வெட்டிங் எப்படி வருது? ஸ்வெட்டிங் வந்து நம்ம வந்து டக்ட் கிளாண்டா இல்லை டக்ட்லெஸ் கிளாண்டான்னு படிச்சிருக்கோம். இண்டோகிரைனில் படிக்கிறோமா எக்ஸோகிரைனில் படிக்கிறோம்னா எக்ஸோகிரைனில் வந்துடும். எக்ஸோகிரைன்னா டக்ட்லெஸ் கிளாண்டு. ஸோ ஸ்வெட்டு உள்ளே ஏற்படுற ஸ்வெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்போட லேயர் வழியாக வெளியே வந்துடும். ஸோ ஸ்வெட்டிங் வந்து எப்படி நடக்குது? செபேஷியஸ் கிளாண்ட், அந்த கிளாண்டுக்கு பேர் வந்து செபேஷியஸ் கிளாண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தைமஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அட்ரினல் இருக்குது. அட்ரினலில் ஜஸ்ட் ஒரு 3 தான். ஸோ பேங்க்ரியாஸு, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸு, அப்புறம் டெஸ்டஸ் அண்ட் ஓவரி இருக்குது. அதை வந்து நம்ம கான்சிக்யூட்டிவ் வீடியோவில் பார்த்துடலாம். அதை தொடர்ந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோ ஃபைனல் பார்ட்டாக வச்சிடலாம் கிளாண்டுக்கு. ஸோ வித் திஸ் இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வில் கட் ஷார்ட் த வீடியோஸ் to 25 to 30 minutes. ஸோ உங்களுக்கும் சிம்பிள் அண்ட் இதுவாக புரியும். ஸோ வில் குவிட் திஸ் வீடியோ வித் திஸ் நோட். உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். until then இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாடா பை பை அண்ட் டேக் கேர். கீப் ராக்கிங், கீப் ஃபார்வர்டிங் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். பை.